ஒய் யூ ஆர் நாட் அட்ராக்டிவ். என்னோட டீனேஜ்ல நான் வந்து இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், இந்த ஒர்க் போயிட்டுருக்கேன். அந்த சமயத்தில நான் உருப்படியா பண்ணிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் ஜிம் ஒர்க் அவுட் மட்டும் தான். அத தவிர எந்த ஒரு விஷயமும் நான் உருப்படியா பண்ணதே கிடையாது. நைட்டு லேட்டா தூங்க ஆரம்பிச்சேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அப்பாலாம் என்ன சீக்கிரம் எழுப்பி விட்டுருவாரு. 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாரு. படிப்பேன். அந்த ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு 5த், 6த் வரைக்கும். அதுக்கப்புறம் எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க அம்மா தான்ங்கிறதுனால அப்படியே லேட்டா தூங்கி, லேட்டா எந்திரிச்சு இப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் எங்க அம்மா மிரட்டுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் மாரி நான் சொல்லிடுறேன் முன்னாடியே. ஓகே. இதெல்லாம் பண்ணுவாங்க தான். அதுக்கப்புறமேட்டு என்னாச்சு நம்ம வளர, வளர, வளர யார் பேச்சும் நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா? நான் தான்டா ராஜா, நான் தான்டா பெரிய ஆளு அப்படின்னு நம்மளோட மைண்டுக்குள்ள இருக்கும். ஸோ இதனாலேயே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு என்னோட லைஃபு. இது என்னாச்சு அப்படின்னா, போக போக எனக்கு நைட்டு தூக்கம் இல்லாம, நைட்டு ஃபுல்லா Facebookல யூஸ் பண்றது. ஏன்னா, அந்த டைம்ல வந்து Facebook வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் Instagram அப்படிங்கிறதெல்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. எனக்கு ஃபோன்ல கையில வந்து ஃபோன் ஆ எனக்கு வந்து ஃபோன் வாங்கி குடுக்கும்போது Facebook தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அதில நெறைய சேட் பண்றது, சும்மா உட்காந்து ஸ்க்ரால் பண்றது. அப்போ வீடியோஸ்லாம் அதில வராது. அப்போ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் போஸ்ட் மட்டும் தான் போட முடியும். ஐ திங்க் சோன்னு நெனைக்கிறேன். அப்படிதான். ஸோ, அப்போ லைக் பண்ணிட்டு, சும்மா யார்ட்டயாவது சேட் பண்ணிட்டு, இந்த மாரி அப்படியே வாழ்க்கை வந்து ஓடிட்டே இருக்கு. ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்லீப் டிப்ரிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஸ்லீப் டிப்ரிவேஷன்னா சரியான தூக்கமின்மை அப்படிங்கிறது. இதனால நைட் வந்து லேட்டா 1 மணி, 2 மணி, 3 மணி வரைக்கும் முழிச்சுட்டு இருந்து சேட் பண்றது. காலையில வந்து லேட்டா எந்திரிக்கிறது. லேட்டா எந்திரிக்கிறதுனால ஜிம் வந்து ஸ்கிப் ஆகுது. அட் த சேம் டைம் என்னால ப்ராப்பரான ஒரு டிசிஷன் மேக் முடியல. ஸ்டார்டிங்ல நீங்கலாம் சொல்றீங்கல்ல நைட் அவுல் அப்படிங்கிறது. அப்போ வந்து நாங்க வந்து பேட்மேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். நாங்கலாம் பேட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி அந்த டைம்ல வந்து அதெல்லாம் வந்து ஜாலியா இருந்துச்சு ஒரு ஸ்டார்ட்டிங் பீரியட்ல. பட் போக போக என்னாச்சு அப்டின்னா, என்னால டிசிஷன் மேக் பண்ண முடியல. ப்ராப்பரா என்னால யோசிக்க முடியல. இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ் இந்த ஸ்லீப் டிப்ரிவேஷன் மூலியமா நடந்துச்சு. ஸோ அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா காட்டுறது எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளோட ஹேபிட்ஸ் தான். இந்த ஸ்லீப் டிப்ரிவேஷன் அப்படிங்கிறத ஏன் நான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு நெறைய பேரு நைட் அவுல், நைட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி, நீங்க வந்து நெறைய விஷயங்கள வந்து தூக்கி போடுறீங்க, சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. பட் அதில முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, ஸ்லீப் அப்படிங்கிறது. இந்த தூக்கத்த பயங்கரமா சாக்ரிஃபைஸ் பண்றோம். இன்ஃபாக்ட் நானுமே பணம், ஜாப் அப்படிங்கிறதுக்காக என்னோட தூக்கத்த நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். என்னதான் காலையில நம்ம நல்லா தூங்குனாலும், நைட்டு தூங்குற மாரி இருக்காது இல்லையா? நம்ம உடம்பு பிரிஸ்கா இருக்காது இல்லையா? சும்மா வந்து நைட்டு தூங்குறது வந்து நல்லதில்ல. காலைல தூங்குறது தான் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு சும்மா உங்கள நீங்களே ஏமாத்திக்க கூடாது. பிகாஸ் நைட்டு தூங்காம இருக்கிறதுங்கிறதுனால என்ன நடக்கும் அப்டின்னா, ப்ராப்பரான டிசிஷன் உங்களால மேக் பண்ண முடியாது. ஓகே. தப்பான டிசிஷன்ஸ் எடுக்கிற மாரி இருக்கும். தப்பான சாய்ஸஸ் எடுக்கிற மாரி இருக்கும். ஒரு சர்டைன் பீரியட்க்கு முன்னாடி டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் வரும். ஆங்சைட்டி ஆகும். ஏன்? ஏன்? சூசைட் தாட்ஸ் கூட வரும். ஒரு ரிசர்ச் ஒண்ணு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 8 மணி நேரம் தூங்காத ஒரு பீப்பிள கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது, அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப அன்அட்ராக்டிவா தெரிஞ்சிருக்காங்க. ரைட். ஸோ அப்போ தூக்கம் இல்லாதனால நெறைய விஷயங்கள் நடக்குது. உங்களுக்கு வெளி தோற்றங்கள் மட்டும் ஆக்டிவா இருக்குன்னு நான் சொல்லல. உள்ளுக்குள்ளேயும் உங்களோட பாடி பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. அது கிட்னி, லிவர்ன்னு சொல்லி இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ். ஏன்னா, இப்ப நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ற நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, விடிய காலையில பிரியாணி சாப்பிடுவாங்க. 2 மணிக்கு பிரியாணி சாப்பிடுவாங்க. பிகாஸ் இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். என்ன ஆகும்? பிரியாணில அவ்ளோ மசாலா இருக்கும். உடம்பு வந்து அத டைல்யூட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் நைட் டைம்ல. ஓகே. ஏன்னா நம்ம காலையில இருக்கும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்போம். உடம்பு சீக்கிரமா எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணும். பட் நைட் ஆக 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 அந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகும். அப்ப டவுன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்பு சரியா அந்த ஒரு சாப்பாடெல்லாம் ப்ராசஸ் பண்ணாது. அதனால தான் நெறைய பேருக்கு ஃபுட் இன்ஃபெக்ஷன், உடம்பு ரொம்ப ஹீட் ஆவறது, வயித்த கலக்கிறது, ஆ யூரின்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆவறதுன்னு சொல்லி இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து நடக்குது. அண்ட் ஸோ நம்ம நைட்டு தூங்காதனால 2 ஹார்மோன்ஸ் வந்து அடி வாங்கும். ஒண்ணு கெர்லின், இன்னொன்னு லெப்டின். கெர்லின் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சாப்பாடு அந்த பசிக்குது, பசிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தூண்டி விடுறது. ஹங்கிரிய தூண்டி விட்டுறது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமா அதிகமாயிரும். அதிகமாயிருமா? இது பயங்கரமா அதிகமாகி சாப்பிடணும், சாப்பிடணும், சாப்பிடணும் அந்த ஒரு கார்விங்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். லெப்டின்ங்கிறது கம்மியாயிரும். லெப்டின்ங்கிறது எதுக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் எழுதி வச்சிருக்கேன். இன்சுலின்ங்கிற ஹார்மோன் உங்க எல்லாருக்குமே தெரியும். இது வந்து என்ன ஆகுது அப்டின்னா, அதிகமாகுது. அப்ப நீங்க நைட்டு தூங்காம இருந்தீங்க அப்டின்னா, டயபிட்டிஸ் வரதுக்கான நெறைய பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. இன்ஃபாக்ட் எங்க வீட்ல எங்க தாத்தா, பாட்டி கூட நைட் டைம்ல சரியா தூங்க மாட்றாங்க. அவங்களுக்குமே சுகர் லெவல் அதிகமா தான் இருக்கு. மேபி இது கூட ரீசனா இருக்கலாம். பட் உங்களுக்கு கன்டென்ட் எடுக்கும்போது தான் நான் இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரைட். ஸோ பிசிக்கலி இதெல்லாம் நடக்குது அப்டின்னா, மென்டலி உங்களால நான் முன்னாடி சொன்ன மாரி ப்ராப்பரான டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. ப்ராப்பரா உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. இப்படி நம்பர் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் உங்களோட மைண்ட பொறுத்தவர. நம்பர் 2 ஷோயிங் ஆன் சோசியல் மீடியா. அதாவது இன்னைக்கு நெறைய பேர் என்னன்னா, இருக்கிற மொமெண்ட்ட சந்தோஷமா வாழ்றதுக்கு புடிக்கிறதே கிடையாது. அத ஃபோட்டோ எடுத்து யார்ட்டயாவது போட்டு அவங்க வயித்தெரிச்சலுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ரீசென்ட் டைம்ல கூட இந்த விஷயம் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச பசங்க தான். என் கூட ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்த பசங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக, அத அடிக்கடி வந்து இந்த நாட்டுப்பற்று இருக்க மாரியான ஸ்டேட்டஸ போட்டுட்டு, நான் வந்து நாட்டுக்காக உழைக்கிறவன்டா அப்படின்னு பண்றது. ஏதாவது காம்படிஷன் போனாங்க அப்படின்னா, அத வந்து ஸ்டேட்டஸா எடுத்து போட்டு, நான் பாருடா அப்படின்னு காட்டுறது. ஆக்சுவலி இதெல்லாம் தேவை கிடையாது ரைட். நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அந்த மொமெண்ட்ட என்ஜாய் பண்ண கத்துக்கங்க. நீங்களும் இந்த மாரி உங்களோட எமோஷன்ஸ எப்பவும் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஷேர் பண்ணாதீங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தான். அந்த பையன் இந்த வீடியோ பார்ப்பார்ன்னு நெனைக்கிறேன். மேபி பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த இதுக்கப்புறம் நீங்க மாத்திக்கங்க. அவரோட எமோஷன்ஸ என்ன பண்ணுவார்ன்னா, ஸ்டேட்டஸ்ல வந்து சாங்ஸா வந்து வைப்பாரு. அப்போ அத பார்த்துட்டு நெறைய பேர் வந்து, "ஏய் என்னாச்சு?" அப்படின்னு கேட்கறது. இதெல்லாம் வந்து ஒரு வேலிடேஷன் சீக் பண்றது லிட்டரலா. அடுத்தவங்க கிட்ட இருந்து எனக்கு இந்த வேலிடேஷன் வேணும். யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஏன் ஸ்டோரி வைக்கிறீங்க? இப்ப நான் ஏன் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ரீல்ஸ் போடுறேன், யூடியூப் போடுறேன்னா, இது வந்து என்னோட பிசினஸ் இல்ல இது எனக்கு புடிச்ச ஒரு பேஷன் இந்த மாரின்னு வச்சுக்கோங்க. பட் நீங்க ஏன் ஒரு சாப்பிடுறத ஏன் ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க? ஏன் வந்து இந்த மாரி பிரைஸ் வின் பண்றது ஏன் ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க? எதுக்கு அந்த ஒரு வேலிடேஷன் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா, இந்த வேலிடேஷன் அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல சக்சஸ்ங்கிறத உங்களால பார்க்கவே முடியாது. எல்லாத்துக்காகவும் நெறைய விஷயங்கள் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ற மாரி ஆயிடும். ஆஹா! இவங்க இந்த விஷயத்துல என்ன வேலிடேட் பண்றாங்க. அப்போ இந்த விஷயம் நான் பண்ணக்கூடாது. பண்ணா அசிங்கமா போயிரும். அந்த விஷயம் உனக்கு லிட்டரலா புடிச்சிருக்கும். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, உனக்கு YouTubeல தைரியமா பேச புடிச்சிருக்கும். ஆனா, யாராவது ஏதாவது சொல்லிருவாங்க, இவங்க ஏதாவது சொல்லிருவாங்கங்கிறதுக்காகவே நீ போட மாட்ட. உன்னோட ஒரிஜினாலிட்டிய நீ வந்து வெளிய காட்ட மாட்ட. ஓகே. இன்னைக்கு நெறைய மக்களுக்கு புடிச்சது உன்னோட ஒரிஜினாலிட்டி மட்டும் தானே தவிர, நீ அவங்க முன்னாடி கியூட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு அதுக்காக உங்கள யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. லிட்டரலா உங்கள யாருமே பார்க்க மாட்டாங்க. அதான் உண்மையும் கூட. ஓகே. ஸோ த திங் என்ன அப்படின்னா, வேலிடேஷன் எதிர்பார்க்காதீங்க. அண்ட் ஸோ ஏன் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நீங்க வந்து சோசியல் மீடியால போடணும் ஓவர் ஷோயிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, லோன்லினஸ் தனிமை. அத நீங்க அங்க சோசியல் மீடியால எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வெளிய போயிட்டு, ஒரு லைப்ரரி போயோ, இல்ல வந்து கிரவுண்ட் போயோ, இல்ல ஜிம் போயோ, இல்ல வேற எங்கேயாவது உங்களுக்கு புடிச்ச ஏதாவது பார்க்கு, பிளேஸஸ் போயி, அங்க இருக்கவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணீங்க அப்டின்னா, அது இன்னும் உங்களுக்கான பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ பூஸ்ட் பண்ணி குடுக்கும் இல்லையா? ஏன்னா நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் தனியா இருக்கும்போது, நான் இந்த மாரி வெளிய போவேன், பார்க் போவேன். ஆ மலைக்கோட்டை எங்க ஊர்ல இருக்கு. மலைக்கோட்டை போவேன். எங்கேயாவது பர்ச்சேஸ் ஏதாவது பண்றதுக்கு டிமார்ட் இந்த மாரி எங்கேயாவது போவேன். அங்க இருக்க யார்ட்டயாவது யாராவது ஒருத்தர்ட்ட சும்மா கம்யூனிகேட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். ரொம்ப, ரொம்ப என்னோட கான்ஃபிடன்ஸ் வந்து பீக் ஆகும். ஜிம்ல கூட இப்படிதான். ரீசென்ட் டைம்ல இப்போ நான் போயிட்டு இருக்க ஃபேன்சி ஜிம்ஸ்ல கூட நான் அங்க போவேன். புதுசா இருக்கிறவங்கள்ட்ட 2, 3 பேர்ட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். நம்ம ஆன்லைன்ல உட்காந்து சும்மா அவங்கள்ட்ட பேசுறத விட, இந்த மாரி பேசுறது எவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா? நம்பர் 3 இன்ஃப்ளெக்சிபிள் மைண்ட் செட். என்னோட ஜிம்ல அ 2, 3 பேர் என்ட்ட வந்து என்ன பண்ணலாம்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு குடுப்போம். இப்படி பண்ணுப்பா. இது பண்ணினா ஏதாவது உன்னால பண்ண முடியும். இது பண்ணினா உன்னால வர முடியும் அப்படின்ட்டுன்னு. ஆனா, இங்க என்ன பிரச்சனைன்னா, ஒரு நாள் பண்ணிட்டு அத விட்டுடுவாங்க. அத விட்டுட்டா கூட பரவால்ல. பிரச்சனை கிடையாது. ஓகே. அது அவனோட லைஃப் அவன் பார்த்துக்கிறான். ஆனா, நான் அந்த இடத்துக்கு நான் போகல அப்படின்னா, அத பத்தி எனக்கு பின்னாடி வந்து பேசுறது. லைக் எனக்கு இதெல்லாம் புடிக்கவே புடிக்காது. எனக்கு இதெல்லாம் வரவே வராது. என்ட்ட தேவையில்லாம இத போய் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. ஏய் கேட்டது நீ தான்டா. அதனால தான்டா உனக்கு நான் அந்த ஐடியாவே குடுத்தேன். இல்லன்னா நான் ஏன்டா உன்ன ஃபோர்ஸ் பண்றேன். நான் உனக்கு ஜஸ்ட் ஐடியா தான் குடுத்தேன். அத எப்படி நீ ஃபோர்ஸ் பண்றேன்னு சொல்லலாம். இப்படிங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டி எனக்கு வந்து இருக்கும். ஐ மீன் அந்த பசங்க அப்படி பேசியிருக்காங்க ரைட். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அவங்களோட பிலீஃப நம்ம உடைச்சிட்டு ஒரு புது விஷயம் சொல்லும்போது, அந்த பிலீஃப ஏத்துக்கிறதுக்கு அவங்க மைண்ட் செட் வந்து வரல. இதுதான் வந்து இன்ஃப்ளெக்சிபிள் மைண்ட் செட். அதாவது வந்து உங்களுக்கு புரியிற மாரி சொல்லலாம் அப்படின்னா, ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல மேபி உங்களோட பிலீஃப்ஸ உடைக்கிற மாரி, அதாவது வந்து இங்க அரசியல்வாதிகள்லாம் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்கிறது கிடையாது. உங்க வாழ்க்கைய நீங்க தான் தீர்மானிக்கணும். அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா, நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. இல்ல அப்படிலாம் கிடையாது. நான் படம் பார்த்துருக்கேன். படத்துல இப்படிலாம் காட்டுறாங்க. இங்க உங்க லைஃப்ப தீர்மானிக்கிறது நீங்க தான். வேற யாருமே கிடையாது. உங்களோட எண்ணங்கள் தான் அப்படின்னு நான் சொன்னா, நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. மெடிடேஷன்னால உங்களுக்கு நெறைய நல்லது நடக்குது அப்படின்னு நான் சொன்னா, நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. பிகாஸ் இதெல்லாம் உங்க பிலீஃப உடைக்குது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அதாவது வந்து ஒரு ரிஜிடான மைண்ட் செட்ட விட்டுட்டு உங்களோட குரோத் மைண்ட் செட்குள்ள வாங்க. நீங்க நெனைக்கிற உங்களால முடியும்னு நெனைக்கிறது இவ்வளோதான். அதாவது நீங்க ரியல் உண்மை அப்படின்னு நெனைக்கிறது இவ்வளோதான். அது வந்து உங்களுக்கு சுத்தி இருக்கிற விஷயங்கள். பட் உங்களோட பொட்டன்ஷியல் வந்து அத விட அதிகமா இருக்கு. ஆனா நெறைய பேர் என்னன்னா, இந்த இவ்வளோண்டு விஷயத்த பார்க்குறாங்களே தவிர, அவங்கக்குள்ள இவ்ளோ பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அவங்க நெனைச்சா எத வேணா சாதிக்க முடியுங்கிற ஒரு எண்ணங்கள் விஷயம் இருக்கு. அத பார்க்க மாட்றாங்க. இன்னைக்கு எலான் மஸ்க்கும் சரி, இல்ல நெறைய சக்சஸ்ஃபுல் பீப்பிளும் சரி, அ எல்லாருமே அந்த பிலீஃப உடைச்சு வெளிய வந்தனால மட்டும் தான், இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய லெவல்ல இருக்காங்க. பட் உங்களுக்கு ஏன் அது வந்து முடியல? நெறைய பேர் நான் இந்த விஷயம் YouTubeல வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது, அ "ஏய் நீ வந்து வேலைக்கு போடா, வேலைக்கு போடா." நேத்து கூட ஒருத்தர் கெட்ட வார்த்தையில கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் திரும்பி அத பேசுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடாது. ஓகே. நம்மளாலயும் பேச முடியும். வாய் இருக்கா? யோசிச்சுக்கணும். ஸோ எதுக்காக சொல்றேன் அப்டின்னா,
எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த பிலீஃப உடைச்சுட்டு நீங்க வெளிய வரும்போது மட்டும் தான் உங்களால வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போ முடியும். ஓகே. ஸோ இந்த மாரியான பிலீஃப், இந்த மாரியான மைண்ட் செட் ஒரு ஒரு இவ்வளோதான், இவ்வளோதான்ங்கிற மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பொட்டன்ஷியல் அதிகம். யூ கேன் டூ இட். நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நான் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணி, அதில எனக்கு தோணுன விஷயங்கள நான் அப்படியே ஃபிராங்கா எந்த ஸ்கிரிப்ட்டுமே இல்லாம அன்ரிலேட்டடா பேசிட்டு இருக்கேன். மேபி நீங்க அத சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு புரமோஷன் மாரி கூட வச்சுக்கலாம். நல்லா தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாரி மைண்ட் செட்காக தான் நான் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேபி ஒன் ஆன் ஒன் ஆன்லைன் கோச்சிங்கும் இருக்கு. அட் த சேம் டைம் பேட்சாவும் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். மேல வாட்ஸ்அப் நம்பர் இல்ல கீழ குடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லனா நோ ப்ராப்ளம். 2 கிளீனிங் அதாவது வந்து கிளின்ஜி CLINGY அந்த G வந்து சைலன்ட் ஓகேவா? 2 கிளீனிங். இந்த 2 கிளீனிங்னா என்னன்னா, இது மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து அதிகமா நடக்கும். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நம்மள்ல நெறைய பேர் வந்து தனியா இருக்கிறதுக்கு பயந்துட்டு, ஆ ஒருத்தவங்க மேல ரொம்ப டிபெண்ட் ஆயிடுவோம். இது வந்து ரிலேஷன்ஷிப்ல அதிகமா நடக்கும் இது. அந்த பார்ட்னர் மேல பயங்கரமான டிபெண்டன்ஸ் வச்சுக்கிறது. அவங்க இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது. அடிக்கடி வந்து ஃபோன் பண்ணி யார்ட்டயா பேசிட்டு இருக்காளா அப்படின்னு செக் பண்றது. இந்த ஓவர் திங்க் பண்றது. தென் வந்து எப்ப பார்த்தாலும் வந்து அவங்கள பத்தியே நினைச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருப்பா? ஏது பண்ணிட்டு இருப்பா? ஏன் என் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல? ஒருவேள இவன் கூட பேசிட்டு இருப்பா? அவங்க இப்படி நினைக்கிறது. இது எல்லாத்துக்குமே மெயினான காரணம் இன்செக்யூரிட்டியா தான் இருக்கும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இந்த மாரியான கிளினி அப்படிங்கிற இந்த ஒரு பேட் ஹேபிட்ட விட்டு வெளிய வந்துருங்க. இது பயங்கரமான உங்கள நெகட்டிவான ஒரு பெர்சனா போர்ட்ரே பண்ணும். ஸோ அப்ப இதுலேருந்து வெளிய வரதுக்கு என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்ன பொறுத்தவரை என்ட்ட கேட்டீங்கன்னா, உங்கள ஆக்குபைடா வச்சுக்கோங்க. உங்க மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஐ அம் பிரிஃபரிங் திஸ். பட் உங்களுக்கு எது வேணுமோ அத நீங்க பண்ணிக்கோங்க. பட் என்ட்ட கேட்டீங்கன்னா நான் அதான் நாட் ரெஸ்பாண்டிங் டூ அதர்ஸ். இன்னைக்கு நெறைய பேர்கிட்ட இருக்க கெட்ட பழக்கமே தான். நம்மகிட்ட நெறைய பேர் வருவாங்க. மெசேஜ்ல வந்துட்டு பிரதர் இந்த மாரி நீங்க கோச்சிங் எடுக்கிறீங்களாமே, என்ன கோச்சிங்? அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ரிப்ளை பண்ணுவோம். அந்த ரிப்ளைக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வராது. யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் உங்களுக்காக உட்கார்ந்து நீங்க பேசுறீங்கன்னா, அதுக்கான டைம ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு உங்கள கன்சிடர் பண்றாங்க. ஆனா நீங்க சும்மா, ஓகே, கேட்டேன். ஓகே ஃபைன். ஓகேப்பா. எதுக்கு ரிப்ளைலாம் பண்ணிட்டு போ. அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, இன்ட்ரெஸ்ட் சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடும் ரைட்? இது டூ யூ திங்க் திஸ் இஸ் அ மேனர்ஸ்? இது வந்து மேனர்ஸ், இது வந்து ஒரு நல்ல பழக்கம்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு கேட்டா, தப்பு. நீங்க ஒண்ணும் அந்த அளவுக்கு கெத்தான பெர்சன் கிடையாது. யாருமே இங்க வந்து அந்த அளவுக்கு கெத்தான பெர்சன். மேபி உங்களுக்கு நீங்க கெத்தான பெர்சனா வச்சுக்கோங்க. தப்பே கிடையாது. பட் ப்ராபப்ளி ஒருத்தவங்க உங்கள வந்து மதிக்கிறாங்க அப்படின்னா, மதிச்சு ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னா, ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கங்க. எத்தன தடவ இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு எனக்கு தெரியல. ஏன் நான் இவ்ளோ ஹார்டா இந்த விஷயத்த சொல்றேன்னா, இது என்கிட்டன்னு மட்டும் கிடையாது. நீங்க எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்த பழக உங்க லைஃப்ல உங்களோட ரிலேஷன்ஷிப் ப்ராப்பரா செட் ஆவாது. பிகாஸ் அங்கேயுமே நீங்க இதே தப்பு பண்ணுவீங்க. உங்களோட கரியர்ல உங்களுக்கு கரியர் பெருசா செட் ஆவாது. பிகாஸ் அதே தப்ப நீங்க அங்கேயுமே பண்ணுவீங்க. ஸோ இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ்ல இந்த விஷயத்த நீங்க பண்ண உங்க லைஃப்ல பயங்கரமான ஹர்டில்ஸ ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ ப்ராபப்ளி இந்த விஷயத்த நான் பண்ணியிருக்கேன் லிட்டரலா. நெறைய பேர்கிட்ட நான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். நம்ம வந்து கெத்து, நான் வந்து இவ்ளோ நேரம் கழிச்சு நான் ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்? எல்லாருக்குமே கொம்பனுக்கும் கொம்பன் ஒருத்தன் இருப்பான் ரைட்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஃப்ளாக்கினஸ். இந்த ஃப்ளாக்கினஸ் அப்படிங்கிறது ஒரு கமிட்மென்ட் குடுத்துட்டு, அந்த கமிட்மென்ட்க்கு வந்து, "ஐயோ! பயமா இருக்கு. வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்மென்ட்ட லாஸ்ட் மினிட்ல வேணான்னு சொல்லி ஒத்தி வைக்கிறது. சம்டைம்ஸ் இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இந்த கேங்ல நடக்கும். அதாவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். எங்கேயாவது போலான்னு சொல்லி முடிவு பண்ணுவோம். ஆனா கடைசி நேரத்துல, "இல்லடா நான் வரல. இல்லடா எனக்கு பிடிக்கல. இல்லடா நான் வரமாட்டேன்." அப்படின்னு கமிட்மென்ட்ட பண்ணாம அத வந்து ஐ மீன் என்ன சொல்லுவாங்க? ரெஃப்யூஸ் பண்ணிட்டு மத்த விஷயங்களுக்கு பயங்கரமான பிரையாரிட்டி தர்றது தான் இந்த ஃப்ளாக்கினஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ, அதனால ஒரு கமிட்மென்ட் குடுக்குறீங்க அப்டின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அத முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. இதனால உங்க மேல இருக்கிற உங்களோட மரியாதை கெட்டு போகும். அட் த சேம் டைம் மத்தவங்களுக்கும் உங்க மேல இருக்க மரியாதை சத்தியமா கெட்டு போகும். ஸோ, இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயங்கரமான அன்அட்ராக்டிவ் பெர்சனா காட்டும். ஸோ, நீங்க அட்ராக்டிவா தெரியணும்னா, இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுங்க. நான் சொன்ன விஷயங்கள் ஹார்ஷா இருக்குன்னா, ஜஸ்ட் அத எடுத்துக்கங்க. யாரு உங்க மூஞ்சி முன்னாடி ஹார்ஷா ஒரு விஷயத்த சொல்றாங்களோ, அவங்க லிட்டரலா உங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்றாங்கன்னு அர்த்தம். யார் உங்ககிட்ட வந்து சிரிச்சு சிரிச்சு பரவால்ல இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. இதெல்லாம் என்ன இருக்கு? நீ கெத்து காட்டு, இப்படி காட்டு. கெத்து காட்டுறதுங்கிறது உன்னோட வொர்க்ல இருக்கணுமே தவிர, அடுத்தவங்ககிட்ட ரெஸ்பாண்ட் பண்றதுலயோ, இல்ல அவங்ககிட்ட மூஞ்ச காட்டிட்டு எப்ப பார்த்தாலும் இப்படியே சுத்துறதுலயே இருக்கக்கூடாது. ரைட்? ஒருத்தவங்க சிரிச்சு பேசுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கோவப்பட தெரியாம கிடையாது. ம். ஸோ ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. டோன்ட் டேக் இட் டூ ஹார்ஷ். பட் take it as serious thing, right? So be strong and stay positive. This is KJ. I will see you in this intermediate video and thank you for watching my video. I love you so much guys. கலக்கிட்டேன்.